இருக்க வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது, உபத்திரவமாக இருக்க. நீ செய்கிற உதவியும் போதும், நீ கொடுக்குற உபத்திரமும் போதும் என்று சொல்லி வேதனைப்படக்கூடிய சமயங்களில் சில சில ஆட்கள் நடந்து கொள்வார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள ஒரு வார்த்தை அதுதான். நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை போல உதவி செய்கிறவர்களாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சத்தியம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஆமாம், உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி யோசித்து பார்க்கும்போது நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி மனதில் வந்து, உதவி செய்யணும் என்று சொல்லும் பொழுது யாருக்கு உதவி செய்யணும்? முதலாவது உதவி அற்றவர்களுக்கு உதவி செய்யும். ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ். உதவி அற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் என் உள்ளத்தில் போட்டார். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டால், உதவி அற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதற்கு இருப்பது நாம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல. அனுபவிங்க, அதே நேரத்தில் உதவியற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ரட்சித்த நோக்கம், நம்மை அபிஷேகித்த நோக்கம், நம்மை அழைத்த நோக்கம், கர்த்தர் நம்ம இந்த சபையில் நம்ம வைத்திருக்கிற நோக்கம், இந்த உலகத்திலேயே உயிரோடு நம்ம வைத்திருக்கிற நோக்கம் உதவியற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதவியற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள். உதவியற்றவர்கள் என்று சொன்னால் யார்? மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள். உதவியற்றவர்கள் சொல்லும்போது உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு. யாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும்? மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள், உதவியற்றவர்கள், உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். உதவி செய்ய ஒருவரும் இல்லாதவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதே நேரத்தில் உதவி செய்யத்தக்கவர்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்ய தக்கவர்களுக்கு உதவி செய்யணும். நல்லா சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். உதவியற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். உதவி தேவைப்படுறவர்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்ய ஒருவரும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்ய தக்கவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேக மக்கள் இன்றைக்கு உதவியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத நிலையில் உள்ள மக்கள் ஏராளம் உண்டு. அவர்களை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம்? நாம் காண்கிறோம். ஆனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். எனக்கே யாராவது உதவி செய்ய மாட்டாங்கன்னா எனக்கு நான் எங்கே உதவி செய்கிறது அப்படின்னே நினச்சி சொல்லிட்டு என்ன செஞ்சிருது? போயிடுறது. நம்மால் அவர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்யலாம். உதவியற்றிருக்கிறவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நீங்கள் விட்டு கடந்து போகும் பொழுது ஒரு தீர்மானத்தோடு போகணும். நான் உதவியற்றவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? உதவி செய்ய. என்ன உதவி? என்னால் இயன்ற உதவி. அதுக்கு அங்கேங்க கடன் வாங்கி கொடுக்க சொல்ல. சில உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க? அங்கங்கே எங்கேயா கடன் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் இவங்க அந்த அந்த கடனை கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உதவி செய்யணும்னு சொன்னால் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க. ஒரேடியாக உதவியே செய்ய முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. அவங்க ஒரு சில உதவி கேட்பாங்க, அல்லது உதவியற்றவர்களாக கேட்காம கூட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது என்பதை அறிந்தோ அல்லது கேட்டோ நம்மால் இயன்ற உதவியை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனம், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு காணப்படணும். சிலருக்கு அந்த உதவி செய்யணுன்ற அந்த எண்ணமே, அந்த இருதயமே, அந்த மனமே அனைவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாள் உதவி செய்யவே முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால்
ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஜெபித்தால் மட்டும் போதுமா? விசுவாசித்தால் மட்டும் போதுமா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டால் மாத்திரம் போதுமா? என்ன செய்யணும்? நீங்களும் இயேசுவை போல என்ன செய்யணும்? உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். யார் யார் உதவி செய்கிறார்கள் என்று யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் பார்க்குறா? மற்றவர்கள் காணத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. சிலர் உதவி செய்வாங்க, அதெல்லாம் விளம்பரத்துக்காக சிலர் என்ன செய்வாங்க, நான் செய்கிற உதவி எல்லோரும் என்ன செய்யணும்? பார்க்கணும். வலது கை செய்வதுக்கு இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் செய்கிற உதவி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். விளம்பரத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ நாம் உதவி செய்யக்கூடாது. அதனால் ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே நாம் செய்கிற உதவி மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அதை பார்க்கிற கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத நிலைமையில் இருக்கிறான். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இங்கே பார்க்கிறோம், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. இதுதான் அந்த அந்த மனிதனுடைய உதவியற்ற ஒரு நிலை. அங்கே என்னென்னா, அந்த பெதஸ்தா என்னப்பட்ட அந்த குளத்தில் அதை சுற்றிலும் குருடர்கள், சப்பானிகள், பலவிதமான வியாதிக்காரர்கள் படுத்திருப்பார்களாம். என்றைக்காவது ஒரு நாள் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை என்ன செய்வானாம்? கலக்குவானாம். அப்பொழுது யார் முந்தி அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது இறங்குகிறார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவனை சுஸ்தமாவானான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்தது. ஆனால் 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்தான். ஆனால் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே முன் வரவில்லை. அவர்கள் அந்த தண்ணீர் கலக்கப்படும் போதெல்லாம் முந்தி போய் இறங்கி அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கு அவன் யார் என்றால், இவன் யார்? நடக்க முடியாதவன். அவன் சூமினவாய் இருந்தான். நடக்க முடியாத நிலைமையில் படுக்கையாக இருக்கிறான். படுத்திருந்த அவனை 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, ஸ்வஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யாருமே அவனை குறித்து கவலைப்படலை. ஆனால் இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுப்பதற்காகவே, அவனுக்கு உதவி செய்வதற்காகவே அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இயேசு வந்தார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? உண்மையாகவே அந்த மனுஷனுக்கு உதவி செய்வதற்காக யார் வந்தது? இயேசு வந்தார். நீ ஸ்வஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது அந்த வியாதியஸ்தன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமையா, நான் சுஸ்தமாக வேண்டும் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஏன்னா அவன் வியாதியஸ்தன். அவனால் என்ன செய்ய முடியாது? அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது உடனே போய் என்ன செய்ய முடியாது? அந்த தண்ணீரில் குளத்தில் இறங்க முடியாது. அதற்குள்ளாய் வேறொருவர் இறங்கி சுகம் பெற்று போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில் இந்த மனிதன் காணப்பட்டபடியினாலே அவன் சொல்கிறான், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்படி சொன்ன பொழுது அந்த குளத்தில் இறங்கி விடுறதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்ல, அவரை என்ன செய்தார்? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட.
எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம். உதவியற்றிருந்த அந்த மனுஷனுக்கு ஆண்டவராகி இயேசு சுகத்தை கொடுத்து அவனுக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். அந்த மனிதனுக்கு இயேசுவானவர் எப்படி உதவி செய்தாரோ அதுபோல் நாமும் இயேசுவை போல உதவியற்றிருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனம், உதவியற்றிருக்கிற மக்களுக்கு தேடி போய் உதவி செய்கிற ஒரு இருதயம் நமக்கு அவசியம். அல்லேலூயா! எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றைய ஒரு தீர்மானப்பட, நான் உதவியற்றவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? உதவி செய்வேன். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். யோபு என்கிற பக்தனுடைய வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் குருடனுக்கு யாராக இருந்தேன்? கண்ணாக இருந்தேன். அதான் உதவி. குருடனுக்கு என்னவா இருக்கணும்? கண்ணாக இருக்கணும். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாக இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனுமாக இருந்தேன். இந்த யோபு எப்படி குருடனுக்கு கண்ணாகவும் சப்பானிக்கு காலாகவும் எளியவர்களுக்கு தகப்பனாக இருந்தாரோ அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா! நீங்கள் கண்ணாக இருக்கிறீங்களா? குருடனுக்கு நீங்கள் கண்ணாக இருக்கிறீங்களா? சப்பானிக்கு நீங்கள் காலாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அருமையான எளியவர்களுக்கு நீங்கள் தகப்பனாக இருக்கிறீங்களா? யோபு அப்படி இருந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! அதே போல் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 31:20 வாசிக்கும் பொழுது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். பார்க்கிறோம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். யார் தெரியுமா? குணசாலியான ஸ்திரீ. 10ஆவது வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லி அவளை குறித்து வரிசையாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அதையெல்லாம் நான் இப்போ வாசிக்கலை. முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, அவள் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். யார்? குணசாலியான ஸ்திரீ. நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்திரியாக இருக்கிறீங்க? ஸ்திரீகளே, எப்படி இருக்கிறீங்க? குணசாலியான ஸ்திரியாக இருக்கிறீங்களா? குணசாலியான ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுமையானவர்களுக்கு தன் கை என்ன செய்யணும்? திறக்கணும். அப்புறம் ஏழைகளுக்கு தன் கரத்தை நீட்டணும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கை, உங்களுடைய கரம் சிறுமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கு நேராக என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும், நீட்டப்படணும். சில கையை நீட்டவே மாட்டாங்க, கையை திறக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா! அப்படி திறந்தாலும் வாங்குவதற்காகத்தான் கையை திறப்பாங்க, கொடுப்பதற்காக திறக்க மாட்டாங்க, கொடுப்பதற்காக நீட்ட மாட்டாங்க. வாங்குறதுக்காகவும் பெற்றுக்கொள்வதற்காக தான் என்ன செய்வாங்க? கையை திறப்பாங்க, கையை நீட்டுவாங்க. நீங்கள் எதற்கு கையை நீட்டுறீங்க? எதற்கு கையை திறக்கிறீங்க? வாங்குறதுக்கா, கொடுக்கறதுக்கா? வாங்குறதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம். அல்லேலூயா! கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கெல்லாம் வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லை. எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த கொடுக்கிற, உதாரத்தமாய் கொடுக்கிற அந்த மனம் இருக்கிறதோ அதை பார்க்கிற கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மால் இயன்றதை தேவைப்படுகிற மக்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும்.
மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அவ்விதமாக கொடுப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போமா? பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக காவல் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயோஜனமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. அப்போது நம்ம இங்கே முக்கியமான வார்த்தை என்னது? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. அப்போ மற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, உதவியற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது அது யாருக்கு செய்கிறீங்க? ஏசப்பாவுக்கு செய்கிறீங்க. அல்லேலூயா. நேரடியாக நம்ம ஆண்டவருக்கு நம்ம செய்ய முடியாது. இவர்களுக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கே செய்தீர்கள்ன்றார். கேட்குறாரு, நான் நீதிமான்கள், யாரை நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே பசி உள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். அவரை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன கொடுத்தீங்க? போஜனம் கொடுத்தீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. அந்நியாக இருந்த எங்களை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்த எங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தபோது என்னை வந்து பார்த்தீங்க. காவலில் இருக்கும்போது என்னை வந்து பார்த்தீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க சொல்லணும். எப்போ உங்களை பார்த்தோம்? எப்போ நாங்கள் ஆகாரம் கொடுத்தோம்? எப்போ உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம் என்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, இந்த சிறியரில் நீங்கள் இவர்களுக்கு, சிறியராகிய என் சகோதரர் இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போது நன்றாக கவனிங்க. சிறியவர்கள் என்று சொல்லும் பொழுது எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், உதவியற்றவர்கள், இப்படிப்பட்ட பலவிதமான நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அது யாருக்கே செய்கிறோம்? கர்த்தருக்கே செய்கிறோன்றார். அதை பார்க்குற கர்த்தர் நம்ம எங்கே கொண்டு போவார் தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கொண்டு போவார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், 31ஆவது வசனம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமைப்படுந்தவராக சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிற போது அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு தான் இதை சொல்கிறாரு. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தா. இப்போ யாருக்கு இதை ஆயத்தப்படுத்திருக்கிறாரு? யார் பசி உள்ளவர்களுக்கு பசியை தீர்த்தாங்களோ, தாகம் உள்ளவர்களுக்கு தாகத்தை தீர்த்தாங்களோ, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு? உலகம் உண்டானது முதல் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை என்ன செய்வீர்கள்? சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும்? நமக்காக ஆண்டவர் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? பசி உள்ளவர்களுக்கு
ஆகாரத்தை கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். தேவைப்படுகிற மக்களுக்கு என்னவோ அதை நம்ம கொடுக்கும் பொழுது அதனால் நம்ம கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னென்று கேட்டால், அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம். எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளணும்? அல்லேலூயா. இந்த காலையில் கத்த வித்தியாசமான ஒரு வார்த்தை நமக்கு தருகிறார். ஆகவே நாம் பரலோக ராஜ்யம் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னென்று கேட்டால், நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவியற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்யாதவர்களை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாக காவல் அடைக்கப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராய், தாகமுள்ளவராய், அந்நியராக, வஸ்திரமில்லாதவராக, வியாதிப்பட்டவராய், காவல் அடைக்கப்பட்டவராய் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம். அந்த வார்த்தை கவனிங்கள். எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான சத்தியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால், நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டுமானால், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொன்னால், முதலாவது உதவியற்றவர்களுக்கு உதவி, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். அதை குறித்து நான் யோசிக்கவே இல்லை பாஸ்டர் நினச்சிருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என்னால் முடிந்தவரை யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ நான் உதவி செய்வேன். நீங்கள் செய்கிறத சொல்ல வேண்டாம், நீங்கள் செய்யுங்க. அதை பார்க்குற கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இப்போ முதலாவது யாருக்கு உதவி செய்யணும்? ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், உதவி அற்றவர்களுக்கு நான் உதவி செய்யணும். ரெண்டாவதாக, புருஷன் மனைவிக்கும் மனைவி புருஷனுக்கும் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. புருஷன் மனைவிக்கும் மனைவி புருஷனுக்கும் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நீங்கள் அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு துணையை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பின்பு வாசிங்க. ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் அவர் படைத்த பின்பு தம்முடைய சாயலின்படி மனுஷனையும் படைத்தார். அவர் படைத்த எல்லாவற்றையும் கண்ட பொழுது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். ஆனால் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை கண்ட பொழுது அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். அங்கே இல்லையா? தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அவருடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் சொன்னால், ஆண்டவர் ஒரு ஆதாமுக்கு ஏவாளை ஒரு ஏற்ற துணையாக என்ன செய்தார்? கொடுத்தார்.
அதே போல் உங்களுக்கும் ஆண்டவர் ஏற்ற துணையை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு இன்னும் கொடுப்பார். அல்லேலூயா. இது வரைக்கும் ஏற்ற துணை இல்லாதவங்களுக்கு ஏற்ற துணை கத்தனை செய்வார். குறித்த காலத்தில் கத்தனை செய்வார், கொடுப்பார். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க, அவசரப்படாதீங்க. நீங்களே உங்களுக்கென்று துணையை தெரிந்து கொள்ளாதீங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு துணையை தெரிந்து கொண்டீங்கன்னா அந்த துணை நிச்சயமாகவே உங்களுக்கு ஏற்ற துணையாக இருக்கும் என்று சொல்லவே முடியாது. நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். யாரும் பேசக்கூடாது. எதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாருங்கள், சிரிப்புக்கு பேச்சுக்கு இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோடு கவனிங்க. அல்லேலூயா. நீங்களே ஒரு துணையை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன், அந்த துணை ஒரு நாள் உங்களுக்கு ஏற்ற துணையாக இருக்க முடியாது. தேவனே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பாரானால் அந்த துணை எப்படிப்பட்ட துணையாக இருக்கும்? ஏற்ற துணையாக இருக்கும். ஆதாமே தனக்கு துணையை எடுத்துக்கிட்டானா? இல்லை. அவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் தான் உண்டாக்கினார். அது மாதிரி ஆண்டவரே உங்களுக்கு நீங்கள் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அறிந்த ஆண்டவர் உங்களுக்கு அவரே ஏற்ற துணை என்ன செய்வார்? கொடுப்பார். அது வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். எவ்வளோ காலம் பாஸ்டர் பொறுமையாக காத்திருக்குன்னு கேட்காதீங்க. அல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொன்னது போல் ஆண்டவர் பெஸ்ட்டானதை கத்தவங்களுக்கு கொடுப்பார். நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவங்களுக்கு கொடுப்பார். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, அவசரப்பட்டுறாதீங்க. இந்த வாழ்க்கை காரியத்தில் பொறுமையாக இருங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஏற்ற துணை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தாரும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஏற்ற துணை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீ பேசாமல் இருங்க. கர்த்தர் ஏற்ற விளைவு உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதே போல் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ஒன்று அறிஞ்சிக்கணும், கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறார். ஏற்ற துணை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இது ஒன்று சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்ற துணை, நீங்கள் ஏற்ற துணையா என்று என்ன செய்யணும்? யோசிக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு இவங்க ஏற்ற துணையா இல்லையான்னு யோசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அவங்க ஏற்ற துணையோ ஏற்ற துணை இல்லையோ அவங்களோடு கூட என்ன செய்யணும்? வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரியா? அப்போ ஏற்ற துணை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா பிரியமானவர்களே? ஏற்ற துணை சொன்னால் உதவி செய்பவர். உதவி செய்பவர். அல்லேலூயா. அறிவாங்களே, புருஷர்களே, உங்கள் மனைவி உங்களுக்கு உதவி செய்யும் துணை. புருஷர்களே, உங்கள் மனைவி யார்? ஏற்ற துணை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு உதவி செய்யும் துணை. அவர்கள் அடிமைகள் அல்ல. நல்லா புருஷன்மார் இதையும் கவனிக்கணும். உங்கள் மனைவி அடிமைகள் அல்ல. அவர்கள் யார்? உங்களுக்கு உதவி செய்யும் துணை. புருஷர்களாக கை வைத்து அல்ல சொல்லுங்கள். நல்ல எவ்வளோதான் சத்தமா? ஆமேன். நம்ம மேலே இருக்காங்க, கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது புருஷர்கள் எல்லாரும் ஒன்று அறிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி யார்? உங்களுக்கு உதவி செய்யும் துணை. அவங்க அடிமை அல்ல. அவர்கள் அடிமை அல்ல என்பதை அறிந்து அவரிடத்தில் நீங்கள் அன்பாக என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு புருஷனும் உங்கள் மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்? அன்பாக நடந்து கொள்ளணும். ஏன்னா அவங்க யார்? அவங்க உங்களுடைய துணை. துணைனா என்னது? உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் கொடுத்த துணை. ஆகவே அவர்களை என்ன செய்யணும்? அன்பாய் நடத்த வேண்டும். அதே போல் மனைவிகளே, உங்கள் புருஷனுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் உங்களை ஏற்ற துணையாக உங்கள் புருஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனைவிமார்கள் கவனிங்க, ரொம்ப முக்கியமாக. மனைவிமார்களே கவனிங்க, உங்கள் புருஷனுக்கு உதவி செய்யும்படியாக. என்ன செய்யும்படியாக? ஆமாம், உபத்திரம் கொடுக்கும்படியாக அல்ல, உதவி செய்யும்படியாக தேவன் உங்களை
உங்கள் கணவருக்கு ஏற்ற துணையாக தேவன் உங்களை கொடுத்திருக்கிறார். புருஷனும் அதை அறியணும், என் மனைவி யார், எனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் கொடுத்த ஏற்ற துணை. ஒரு மனைவியும் அறியணும், நான் யார், என் புருஷனுக்கு உதவி செய்யும்படி தேவன் எனக்கு அவருக்கு கொடுத்த துணை என்று அறிந்து எப்பொழுதும் மனைவியானவள் புருஷனுக்கு எப்படி இருக்கணும், உதவியாக இருக்கணும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் மனைவிமார்கள் புருஷனுக்கு உதவியாக இல்லை, எப்படி இருக்கிறாங்க, உபத்திரவமாக இருக்கிறாங்க. நீங்கள் உதவியாக இருக்கிறீங்களா, உங்கள் புருஷனுக்கு உதவியாக இருக்கிறீங்களா, இல்லை உபத்திரமாக இருக்கிறீங்களா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவருக்கு எல்லா விதத்திலும் எப்படி இருக்கணும், உதவியாக இருக்கணும், அவருக்கு உதவி செய்யணும். இன்றைக்கி சில கேள்வி கேட்குறாங்க, நான் ஏன் அவருக்கு உதவி செய்யணும், ஏன் அவர் வேலை அவரை பார்த்துக்க முடியாதா, இது வரைக்கும் அவர் தானே செஞ்சுட்டு இருந்தார், இது வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் தானே செஞ்சுட்டு இருந்தார், இப்போ கல்யாணம் ஆன பிறகு மட்டும் என்ன நான் செய்யணுன்னு இருக்குது. அம்மா, நீ உதவி செய்யணுன்னு இருக்காதான் உன்னை அவரோட சேர்த்து வச்சுருக்கிறாரு. யார் உதவி செய்கிற துணை, துணை ஏற்ற துணை. ஏற்ற துணைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னேன், உதவி செய்பவர். நீ உன் கணவருக்கு நீ உதவி செய்வாய் என்று சொல்லி தான் கர்த்தர் உங்களை உங்கள் கணவருக்கு மனைவியாக கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். ஆகவே கேள்வி கேட்காம அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யணும், மனப்பூர்வமாய் செய்யணும். என்னென்ன உதவியெல்லாம் உங்கள் கணவருக்கு செய்ய முடியுமோ எல்லா உதவியும் செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனைவியின் மேல் விழுந்த கடமை. அதை அன்போடு கூட செய்யுங்க, ஒரு கடமைக்காக செய்யாதீங்க. எப்படி செய்யுங்க, அன்போடு கூட செய்யுங்க. அன்போடு செய்வீங்களா, ஹல்லேலூயா, சந்தோஷமாக செய்வீங்களா, அப்படி செய்கிறத பார்க்குற கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அந்த உதவி செய்வதற்கு வேண்டிய பலனையும் வேண்டிய கிருபையும் வேண்டிய ஞானத்தையும் எல்லாம் அவர் தருவார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதுபோலவே புருஷரும் தங்கள் மனைவிக்கு எந்த நேரத்திலும் எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும். இங்கே பாஸ்டர் நல்லா நீங்கள் மனைவிக்கு சொன்னீங்க, அது கரெக்டு, அதோடு ஸ்டாப் பண்ணிக்கங்கன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. மனைவிமார்கள் எப்படி புருஷனுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அதே போல் புருஷர்களும் என்ன செய்ய வேண்டும், உங்கள் மனைவிக்கு உதவி செய்யணும். எத்தனை புருஷன்மார்கள் உங்கள் மனைவிக்கு உதவி செய்கிறீங்க? மனைவிமார் கேட்டால் சொல்லுவாங்க, அவர் உதவி செய்யலாம் கூட ஒவ்வொருத்தர் கொடுக்க வந்தால் போதுங்க. அப்படி சில சொல்கிற மனைவிமார் இருக்கிறாங்க. கணவனை குறித்து சொல்கிறது, அவர் உதவி செய்யணுன்னா பரவாயில்ல, என்ன கொடுக்க வந்தால் போதும், உபத்திரம் கொடுக்க வந்தால் போதும். நாம் உபத்திரம் கொடுக்கிறவளாக அல்ல, எப்படிப்பட்டவளாக இருக்கணும், உதவி செய்கிற புருஷராக இருக்கணும். ஒவ்வொரு புருஷன்மாரும் கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவிக்கு நீங்களும் எப்படி இருக்கணும், உதவி செய்கிறவராக இருக்கணும். நீங்களும் அவருக்கு துணை, நீங்கள் அவங்களுக்கு துணை, அவங்க உங்களுக்கு துணை, அப்படி தானே? ஹல்லேலூயா. புருஷருக்கு மனைவி துணை, மனைவிக்கு புருஷன் துணை. அதனால் எனக்கு தான் ஆண்டவர் மனைவியை துணையாக கொடுத்துருக்கிறாரு, நான் எதுக்கு அவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அருமையான புருஷர்களே, இன்றைக்கி அநேக புருஷன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு எந்த விதத்திலும் என்ன செய்கிறது இல்லை, உதவி செய்கிறதே கிடையாது. அவங்க பாட்டு எழுவாங்க, அவங்க பாட்டு போவாங்க, அவங்க பாட்டு வருவாங்க. ஒரு சிறு உதவி கூட மனைவிக்கு செய்கிறதே இல்லை. நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கணும். இல்லாவிட்டு அவங்க ஏதாவது ஒரு உதவி செய்ய சொல்லி கேட்டாங்கன்னா அந்த உதவியாவது என்ன செய்யணும், செய்யணும். சில புருஷன்மார் ஒரு உதவி செய்கிறது கிடையாது. அப்போ என்ன கணவன் மனைவி வாழ்க்கைன்னே தெரியல, இது என்ன குடும்பம்னே தெரியல. ஆகவே அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு நாளும் கர்த்தர்
ஆசீர்வாதத்தை கட்டட முடியாது. அந்த குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் காணப்பட முடியாது. ஆகவே மனைவியானவள் எப்படிப்பட்டவன் கேட்டால் பலவீனமான பாண்டம். மனைவி பலவீனமான பாண்டம். அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் எல்லா வேலையும் செய்கிறாங்க. காலை எழுந்து இப்போ சில மனைவிமார்கள் வேலைக்கு போகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ள வேலையும் முடிச்சுட்டு வெளியிலையும் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்து வீட்லேயும் வேலை செய்கிறாங்க. காலையில் எழுந்தாங்கன்னா ராத்திரி வரைக்கும் என்னது வேலை வேலை வேலை. அப்போ நாங்கள் மட்டும் நான் காலிகிட்ட உட்காந்துக்கிறோம் பாஸ்டர் அப்படிங்க கேட்கலாம். நீங்களும் வேலைக்கு தான் போகிறீங்க, போகலன்னு சொல்ல. ஆனால் ஒரு நாள் வீட்டில் இருந்து பாருங்கள், வேலைக்கு போகாமல் வீட்டு வேலை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். வீட்டு வேலை என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை, அவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனால் அவர்கள் என்றைக்காவது தங்களுக்கு கஷ்டத்தை சொல்லியிருக்கிறாங்களா? மனைவிமார்கள் சொன்னது கிடையாது. ஆனால் அவங்க சொல்லாமல் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக அவர் பிள்ளைகளுக்காக கணவனுக்காக அவர்கள் சந்தோஷமாக அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு கணவனும் உங்கள் மனைவிக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் உதவி செய்ய முடியுமோ, உதவியாக இருக்க முடியுமோ, உதவி செய்ய வேண்டும். அதை கர்த்தருடைய சமூகத்தில் சகோதரர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. அல்ல, இனியாவது இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா இனியாவது செய்ய தீர்மானிங்க. செய்கிறவங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்றிலிருந்தாவது ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 6ஆம் விட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் இனிமேல் இது வரைக்கும் நான் உனக்கு எந்த உதவியும் நான் செய்யலம்மா, இனிமேலாவது என்ன செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன உதவி வேணுமோ சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உதவி செய்யுங்க. நான் என்னால் முடிஞ்ச உதவியை என் மனைவிக்கு நான் செய்கிறேன், அவங்களால முடிஞ்ச உதவியை என் மனைவி எனக்கு செய்கிறாங்க. அதனால் தான் தைரியமாக நான் பேசுகிறேன். என்னால் முடிஞ்சதான் நான் செய்ய முடியும். என்னால் முடிந்தவருக்கு நான் உதவி செய்கிறேன், அவர்கள் முடிந்தவரை அவர்கள் செய்கிறாங்க. அதனால் இதுதான் ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும், உதவியாக இருக்கணும். உங்கள் கணவர் உங்களை குறித்த சாட்சி சொல்லணும், என் மனைவி எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறாள். அதுபோல் கணவனை குறித்து மனைவி சாட்சி சொல்லணும், என் கணவர் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறார். சொல்ல முடியுமா? புருஷர்களே, மனைவிமார்களே, உங்களை குறித்து உங்கள் மனைவி, உங்களை குறித்து உங்கள் கணவர் நீங்கள் உதவியாக இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி அநேக குடும்பங்கள் அப்படி இல்லை. அது அவள் வேலை அவள் செய்யட்டும், அது அவர் வேலை அவர் செய்யட்டும், நான் எதுக்கு செய்யணும் என்று இப்படி தான் ஈகோ பார்த்துட்ருக்குறாங்களே தவிர என்ன செய்கிறதில்ல. அவர் யார்? அவருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் கொடுத்த ஒரு துணை, அவளுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் கொடுத்த துணை என்கிற அந்த சிந்தை இருக்குமானால் ஒரு நாள் நாம் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டோம். இப்படி இந்த உதவி செய்ய வேண்டிய உதவியை செய்யாமல் போகிறனால தான் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் என்ன வருது, என்ன பிரச்சனைகள். சரீர பிரகாரமாகவும் எந்த உதவி செய்கிறது கிடையாது, பணத்தை கொடுத்து என்ன செய்கிறது கிடையாது, உதவி செய்கிறது கிடையாது. உதவின்னு சொன்னால் என்னது, ஒன்று பண உதவி, இன்னொன்று என்ன உதவி, சரீர பிரகாரமான உதவி. ரெண்டையும் செய்யணும். வெறும் சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல. சில கணவன்மார்கள் சரீர பிரகாரமாக உதவி செய்வாங்க, பண உதவி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சில பண உதவியும் செய்ய மாட்டாங்க, பொருள் உதவி எந்த சரீர பிரகாரமாக உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? இன்றைக்கி அநேக குடும்பத்துக்கு பிரச்சனையே இதுதான், பணம்தான். அந்த உதவியை ஒவ்வொரு கணவனும் செய்யணும். எல்லாமே மனைவி பார்த்துக்கொள்வாங்கன்னு விட்டுறக்கூடாது, எல்லாமே கணவர் பார்த்துக்கொள்வார்னு விட்டுறக்கூடாது. ஒருவர் ரெண்டு பேரும் என்ன செய்யணும், ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். அப்படி அந்த உதவியை செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஒரு அன்புள்ள ஒரு இருதயம் இருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு நாள் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க.
அதனால் உங்களுடைய குடும்பத்தில் என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு பெரிய சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பலவிதமான பிரச்சனைக்குள் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு எப்படி இல்லை? உதவியாக இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் உதவியாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா காணுமே, அல்லேலூயா. மூன்றாவதாக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பெற்றோர் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். என்ன பாஸ்டர், வரிசையாக வருவேன். முதல்ல யாருக்கு? உதவியற்றவர்களுக்கு நான் உதவி செய்யணும். ரெண்டாவது, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். மூன்றாவது, பெற்றோராகிய நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். பிள்ளைகள் உங்களுடைய உதவி இல்லாமல் அவங்களால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டியது பெற்றோராகிய உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் அவர்களுக்கு செய்யணும். எந்த விஷயத்தில் உதவி செய்யணும்? அவங்களுடைய படிப்பு விஷயத்தில் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். அவருடைய வேலை விஷயத்தில் உதவி செய்யலாம். அவருடைய திருமண விஷயத்தில் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர் விளையாட்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? எதில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் பெற்றோராகி நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? முட்டுக்கட்டையாக இருக்காதீங்க. எப்படி இருங்க? எப்படி இருங்க? உதவியாக இருங்க. சில பிள்ளைகள் சில குறிப்பிட்ட காரியத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? ஆர்வமாக இருப்பாங்க. நல்ல வார்த்தை சொன்னாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு அந்த விஷயத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். சரி, இதை படிக்கணும் விரும்புகிறியா? நான் உனக்கு உதவி செய்கிறேன். இதை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறியா? இதை கற்றுக்கொள்ளுக்கு நான் உதவி செய்கிறேன். சில பிள்ளைங்க மியூசிக் கற்றுக்கொள்ளணும் விரும்புவாங்க, சிலர் டான்ஸ், சிலர் ஏதாவது ஒன்று ஸ்விம்மிங், ஏதோ ஒரு காரியம். சில பிள்ளை குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஆர்வம் இருக்கும், விருப்பம் இருக்கும். அதை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புவாங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? பெற்றோராகிய நாம் அவர்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. அப்படி உதவி செய்தால் நிச்சயமாக ஒரு சிறந்து விளங்குவதற்கு, பிற்காலத்தில் அநேகருக்கு ஆசிரமாக விளங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்த்து இந்த படிப்பில் முதல் மாணவர்களாக வந்தவர்கள், விளையாட்டில் வெற்றி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நன்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? இந்த வெற்றிக்கு காரணம் முதலாவது ஆண்டவர், ரெண்டாவது என்னுடைய பெற்றோர், மூன்றாவது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் என்று சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் விமென்ஸ் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. அதில் ஜெமிமா என்ற ஒரு மகள் 127 ரன் எடுத்து அந்த இந்தியாவை வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு நுழையக்கூடிய அந்த பாக்கியத்துக்கு அவள் ஒரு தூணாக நின்றாள். அப்பொழுது அந்த போட்டி முடிந்த பிறகு பேட்டியாளர்கள் பேட்டி எடுக்கும்போது சொன்னது, முதலாவது இந்த வெற்றிக்கு காரணம் யார்? ஜீசஸ், இயேசு என்று சொல்லி அறிக்கை பண்ணினாள். அதோடு கூட தன்னுடைய பெற்றோரும் தன்னுடைய கோச் பயிற்சியாளருக்கும் நன்றி தெரிவித்தாள். பார்த்தீங்களா? அப்போது முதலாவது இயேசுக்கு நன்றி, ரெண்டாவது யாருக்கு நன்றி? பெற்றோருடைய அந்த உதவி இல்லாமல், முதலாவது ஆண்டவருடைய உதவி, ரெண்டாவது பெற்றோருடைய உதவி, மூன்றாவது பயிற்சியாளர் அவருடைய உதவி இல்லாமல் இந்த எல்லைக்கே என்னால் என்ன செஞ்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது என்று எல்லார் மத்தியிலும் உலகம் முழுதும் அதை பார்த்தாங்க. அல்லேலூயா. அது அருமையான இது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய படிப்பு, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பெற்றோரை நீங்கள் அசட்டியாக நிர்விசாரமாக என்ன செய்யக்கூடாது. பார்த்துக்கலாம், பெருசாக இப்போ தான் கற்றுக்க போகிறோம், ஆமாம் கழுத்தோடு கிழிக்க போகிறேன். அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டால் என்ன சொல்கிறது? ஆமாம் நீ கற்றுக்கிட்டு இன்னத்தை கிழிக்க போகிற, இப்படியே சொல்லி என்ன பண்ணுறது மட்டம் தட்டுவாங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, என்ன படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறாங்களோ, பெற்றோராக உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க, வேறு யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? அவங்களுக்கு உங்களால் இயன்ற வரை என்ன செய்யணும்? உதவி செய்யணும்.
அல்லேலூயா. அப்படி உதவி செய்யும் பொழுது அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள். அந்த பிள்ளைகள் நல்ல நிலைக்கு என்ன செய்வார்கள்? வருவார்கள். அது மாத்திரமல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்த பின்பு அவர் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழ அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். பெற்றோரை குறித்து சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக சமாதானமான ஒரு குடும்ப வாழ்க்கை செய்வதற்கு பெற்றோராகிய நீங்கள் அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? உதவியாக இருக்க வேண்டும். உதவியாக இருக்க வேண்டும், தவிர முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகும் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வதற்கு பெற்றோர் உறுதுணையாக இல்லாமல், உதவியாக இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க? உபத்திரவமாக முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க. அதனால் அந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? பாதிக்கப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடத்துகிற கல்யாணத்துலலாம் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? என்ன பண்ணுறேன்? இப்போ கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாக்குமூலம் கேட்குற மாதிரி இப்போ கல்யாணம் நடத்தும் பொழுது இப்பொழுது பையனுடைய அப்பா அம்மா பக்கத்தில் நிற்க வைக்கிறேன், பொண்ணுடைய அப்பா அம்மாவும் பக்கத்தில் நிற்க வைக்கிறேன். நிற்க வச்சுட்டு பையனுடைய அப்பா அம்மாவை பார்த்து கேட்பேன், நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க? சபையில் நிற்கிறேன்னுவாங்க. சபையில் தான் நிற்கிறீங்க. இப்போ யார் பக்கத்தில் நிற்கிறீங்க? என் மகன் பிள்ளை பக்கத்தில் நிற்கிறேன்னுவாங்க. அப்படியா? இப்போ எப்படி உங்கள் பிள்ளை பக்கத்தில் நிற்கிறீங்களோ இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்துணையாக அவனுடைய குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு, சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு பக்கத்துணையாக பக்கத்தில் தான் நிற்கணும். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வரமாட்டிங்களே அப்படின்னு கேட்பேன். வரமாட்டோம் பாஸ்டர். அடுத்து பெண்ணுடைய அப்பா அம்மா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கே? சபையில் இருக்கிறேன்னுவாங்க. சபை தான் இருக்கிறீங்க. எங்கள் பக்கத்தில் யார் பக்கத்தில் நிற்கிறீங்க? மகளுடைய பக்கத்தில். இப்போ எப்படி மகளுடைய பக்கத்தில் நிற்கிறீங்களோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் அவருடைய பக்கத்தில் அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தின் சமாதானத்துக்கும் ஆசீர்வாதமாக பக்கத்தில் பக்கத்துணையாக பக்கத்தில் தான் இருக்கணுமே தவிர இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது என்று சொல்லிட்டு தான் அப்புறம் தான் இந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்டே நான் வாக்குமூலம் கேட்க ஆரம்பிப்பேன். அந்த கவர்னன்ட் இருக்கு இல்லையா, உடன்படிக்கை, இன்று முதல் உன் புருஷனாக ஏற்றுக்கொண்டு நான் உண்மையாக இருப்பேன், கீழ்ப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்ல. இப்போ அதை கல்யாணம் நடத்தலை. இப்போது அல்லேலூயா. எப்படி கல்யாணம் நடத்துமோ நடத்துவேன். ஆண்டு கிருபையினால் இதுவரைக்கும் 224 திருமணத்தை நடத்தி வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நகை போடாமல், அல்லேலூயா. நகை போட்டு கல்யாணம் நடந்தால் இன்னும் தாண்டி இருக்கும். அது எனக்கு அவசியம் இல்லை. நகை போடாமல் திருமணம் செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அதனால் 224 திருமணங்களை 2000 வருஷத்துலேருந்து நடத்திட்டுருக்கிற முதல் திருமணத்தை நம்முடைய சபையில் உள்ள அருமையான சகோதரர் காணிக்கநாதருடைய திருமணத்தை நடத்தி வைத்தேன். அன்றைக்கி ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை திருமணம் நடத்தியிருக்கிறேன்? 224 திருமணத்தை நடத்தி வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இங்கே கவனிக்கணும், இந்த பெற்றோர் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். அது திருமணமாகாத பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவியாக இருக்கணும். திருமணமான பிறகும் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க சந்தோஷமான சமாதானமான ஒரு குடும்ப வாழ்க்கை செய்வதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். சரி, 4வது பிள்ளைகளுக்கு வரேன். இப்போது பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு உதவி செய்யுங்கள். பொதுவாக பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதுதான் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லை? அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு சற்று வித்தியாசமானது. கீழ்ப்படியுங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. அல்லேலூயா. திருமணமாகாத பிள்ளைகளும் திருமணம் ஆன பிள்ளைகளும் உங்கள் பெற்றோருக்கு சரீர பிரகாரமாகவும் பொருளாதார பிரகாரமாகவும் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளும் உதவி செய்யணும், திருமணம் ஆன பிள்ளைகளும் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் படிக்கிற நேரம் தவிர அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? என்ன உதவி செய்யணும்? ஆமாம், வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி வச்சிருமா. நான் நிறைய படிக்கணும்,
டீச்சர் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, போம்மா, அதெல்லாம் முடியாது. இன்றைக்கி எத்தனை வீடுகளில் இந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் வேலை செய்கிறதில்ல தெரியுமா? ஜாக்கிரதை. ஒழுங்காக இப்போ சொல்கிறேன், இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக அம்மாவுக்கு என்ன செய்யணும்? உதவியாக இருக்கணும். உங்கள் வீட்டில் வந்து நான் கேட்கும் பொழுது உங்கள் அம்மா சொல்லணும், பாஸ்டர் நீங்கள் சொன்ன பிறகு இப்போ என் மகள் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாள்னு சொல்லணும். சில பிள்ளைங்கள் இயற்கையாகவே அம்மாவுக்கு எப்படி இருக்காங்க? நல்ல உதவியாக இருக்கிறாங்க. ஆனால் சில பிள்ளைங்க என்ன சொன்னாலும் சரி, இருதயம் கடினமாக இருக்குது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் செய்ய முடியாதுன்னா முடியாது, அப்படி இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஜாக்கிரதை. கர்த்தர் கொடுத்த பெற்றோரை கண்ணீர் வடிக்க வைக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த தாய் தகப்பனை துக்கப்படுத்தாதீங்க, அவங்கள வேதனைப்படுத்தாதீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் படிப்புக்காக, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக அவங்க என்ன செய்கிறாங்க? உழைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உழைக்கிறாங்க. எதுக்காக? உங்களுடைய படிப்புக்காக, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக, உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருப்பதற்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட உங்களால் செய்ய முடியாதா? சில தாய்மார்களும் பிள்ளைங்களை வேலை வாங்குறதே கிடையாது. படிப்பு நீ நல்லா படிமா, நல்லா படி, நீ படித்தா போதுமா அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க விட்டுட்டு, அப்புறம் அங்கே போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அங்கே சோறு வடிக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, சாப்பாடு செய்யுமா பொண்ணுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாஸ்டர் தெரியாதுங்க, நான் படிப்புன்னே விட்டேன், வேலைன்னு வேலையை விட்டேன், அதனால் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல. நல்ல பேர் வாங்குவீங்க. உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல நல்ல பேர் வாங்கணுன்னா என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட இருக்கும் பொழுதே என்ன பண்ணணும்? எல்லா வேலையும் செய்ய கற்றுக் கொடுக்கணும், வேலை செய்ய வைக்கணும். உங்களால் வேலை செய்ய வைக்க முடியல, நீங்கள் என்ன பெற்றோர் நான் கேட்குறேன்? எடுனா எடுக்கணும், உட்காரனா உட்காரணும், எழுமனா எழுமணும், அப்படி இருக்கணும் பெற்றோர். இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. ஜாக்கிரதை. பிள்ளைகளே, பொம்பளை பிள்ளைங்க நல்லா கவனிங்க. உங்கள் தாய்க்கு என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கணும். என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை செய்யணும். செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன் அவ இல்லையா, இவ இல்லையா, அவளை இவளையும் காட்டக்கூடாது. இன்றைக்கி எல்லாம் போட்டி தான். நான் தான் செய்யணுமா, அவ செய்யக்கூடாதா, அவன் செய்யக்கூடாதா என்று இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர என்ன செய்கிறதில்ல, தாங்கள் வேலையை அவங்க செய்கிறது கிடையாது. நீ நன்றாக இருக்கும்படி உன் தாயின் தகப்பனை என்ன செய்? கனம் பண்ணு. கனம் பண்ணால் என்ன அர்த்தம்? உங்கள் தாயத்தை ஒரு வேலையை சொல்கிறாங்கன்னா அந்த வேலை என்ன செய்யணும்? செய்யணும். நீங்கள் உதவியாக இருக்கணும். அது உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா போகிற இடத்துல வாங்கி கட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் பையன்களும் அதே மாதிரி தான். அப்போ இவங்க மட்டும் பார்த்தீங்களா பாஸ்டர், இங்கே அதுக்கு மேலே ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க உங்கள் பெற்றோர்கிட்ட கேட்கணும், உங்கள் பையன் எப்படிமா அப்படி கேட்டால் சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. பாஸ்டர் நினைக்கிறாங்க, பாஸ்டருக்கு என்ன தெரியும், அவர் அமைதியாக இருக்கிறாரு, ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிறாங்க. எல்லாம் தெரியும் எனக்கு, உங்கள் கதையெல்லாம். அருமையான தம்பிமார்கள் கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோரை கனம் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பெற்றோரை துக்கப்படுத்தாதீங்க, பெற்றோரை வேதனைப்படுத்தாதீங்க. அவங்க ஒரு காரியம் அவங்க செய்யும்படி சொன்னாங்கன்னா அதை சந்தோஷமாக என்ன செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உதவியாக இருக்கணும். கர்த்தர் உங்களை உங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகளாக கர்த்தர் கொடுத்துருக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பெற்றோருக்கு கொடுத்துருப்பது, பெற்றோருக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவியாக இல்லை, உபத்திரவமாக இருக்கிறாங்க. ஏன் தான் ஆண்டவருக்கு இந்த பிள்ளையை கொடுத்தாரோ தெரியலையே, இந்த பிள்ளையை கொடுக்காம இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிற, கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பெற்றோர் உண்டு.
நான் இன்றைக்கு இந்த காலையில் வேதனையோடு தான் பேசிகிட்ருக்கிறேன். ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஆவேசமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி குடும்பம் இப்படி தான் இருக்குது. அநேக தாய் தகப்பன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்க, வெளியே சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யார்கிட்ட போய் சொல்கிறது பிள்ளைகளை குறித்து? அன்பு பெற்றோரே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இது யாருக்கு நான் பேசுனேன்? இப்போ கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிற பிள்ளைங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோரை நீங்கள் என்ன செய்யணும்? கனம் பண்ணி அவர்களுக்கு உதவியாக இருக்கணும். கல்யாணமாகி தம்பிமார் வீட்டில் இருப்பாங்க, கல்யாணமாகி பொம்பளை பிள்ளைங்க இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. அவங்க தான் 2 வீடு, பிறந்த வீடு புகுந்த வீடு, 2 வீடு அவங்களுக்கு. கிருபை பெற்றவங்க, ஹல்லேலூயா. அவங்க மட்டும் 2 வீடு, பிறந்த வீடு புகுந்த வீடு. தெரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? கல்யாணம் ஆன பிறகு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோரை என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? பராமரிக்கணும். அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். அநேக கல்யாணம் ஆன பிறகு என்ன செய்கிறதில்ல? அப்பா அம்மாவை கவனிக்கிறதே இல்லை. நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு தாயும் தாப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பானாக, ஒரே மாம்சமாக இருக்குன்னு சொல்லி வசனம் இருக்குது. அது உண்மைதான். பிரிந்துனா அப்படியே விட்டுருன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். கல்யாணம் ஆகிட்டு போனாலும் முதல்ல உங்கள் மனைவியை நேசிங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய உதவியை நீங்கள் செய்யுங்க. மனைவிக்கு உதவியாக இருங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை பெற்றெடுத்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே, அந்த தாய் தகப்பனை என்ன செஞ்சிடாதீங்க? மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை நீங்கள் செய்ய வேண்டும். சில கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அப்பா அம்மாவே என்ன செய்கிறதில்ல? மதிக்கிறது இல்லை. அப்பா அம்மாவே பராமரிக்கிறது இல்லை. அப்பா அம்மாவை கவனிக்கிறது இல்லை. அவங்கள விசாரிக்கிறது இல்லை. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் அப்படி இருப்பீர்னு சொன்னால் ஒரு நாளும் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கவே முடியாது. ஆகவே ஒவ்வொரு திருமணமான ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெற்றோரை கனம் பண்ணி அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை நீங்கள் செய்யுங்க. அதுவும் குறிப்பாக வயதான காலத்தில் அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவியை நீங்கள் செய்யணும். கடைசி வரைக்கும் பெண் பிள்ளையானாலும் சரி, ஆண் பிள்ளையானாலும் சரி, உங்களுடைய 2 பெற்றோரையும், இங்கே பெற்றோரை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் போயிடுறீங்க. அதனால் இவங்கள விட்டுறணும் இல்லை, அங்கே போயிட்டு அங்கே அவங்கள விட்டுறணும் இல்லை. ஒன்று அவங்கள விட்டுறோம், இல்லை இவங்கள விட்டுருவாங்க. இவங்களையும் விடக்கூடாது, அவங்களையும் விடக்கூடாது. 2 பேருக்குமே 2 பேர் யார் தான்? பெற்றோர் தான். ஆகையினால் அவருடைய பெற்றோராக ஏற்றுக்கொண்டு, புருஷன் மனைவியுடைய பெற்றோரை அவருடைய பெற்றோராக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். மனைவி கணவனுடைய பெற்றோரை தன்னுடைய பெற்றோராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யும் பொழுது அதை பார்க்குற கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கடைசி வரைக்கும் உங்கள் தாய் தகப்பனை வைத்து உதவி செய்ய வேண்டியது பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக முதியோர் இல்லங்களில் அநேக வயதானவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. ஒருவேளை பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைகளை அப்பா அம்மா கொண்டு முதியோர் இல்லத்தை விட்டுட்டு இவங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அப்பா அம்மா எங்கே விட்டுட்டு, முதியோர் இல்லத்தை விட்டுட்டு இவங்க எங்கே போயிடுவாங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு காலம் அப்படி செய்யக்கூடாது. பெற்றோரை எங்கள் கூட வச்சு பார்க்குறது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்கள் எங்கள் பெற்றோரை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்தோம். அதனால் நிச்சயமாக என் பிள்ளைங்க எங்களை வச்சு பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். இன்றைக்கி நீங்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் வச்சு பார்க்கலன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை வச்சு பார்க்க மாட்டாங்க. பிள்ளைங்க கேட்பாங்க, நீ பார்த்தியாம்மா, நீ பார்த்தியாப்பா, தாத்தா பாட்டி நீ பார்த்தியா,
இப்போ நான் மட்டும் ஒன்று எப்படியும் பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? வசனம் எல்லாம் இருக்குது. நீ எதை செய்கிறாயோ அதை என்ன செய்வாய்? அறுப்பாய். ஜாக்கிரதை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்யுங்க. அவங்கள வச்சு பராமரிங்க. அவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவி நீங்கள் செய்யுங்க. அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அவங்க சாகிற வரைக்கும் அவங்கள உங்கள் கூட வச்சு செய்ய வேண்டிய உதவியை செய்ய வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் அப்படி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் எப்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்? கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரு? என்ன கொடுத்துருக்கிறாரு? உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு உதவி செய்வார் தெரியுமா? யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உதவி செய்வார். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நான் அதெல்லாம் செய்ய முடியாது, ஏன் அவன் இல்லையா இவன் இல்லையா அப்படின்னு சொன்னால் எப்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்? யார் உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, உதவி செய்ய பிள்ளைகள் யார் இருக்கீங்களோ என்ன செய்யுங்க? முன் வாங்க, பொறுப்பெடுங்க, அவங்களுக்கு உங்க கூட வச்சுக்கோங்க, அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆனால் பெற்றோரை நீங்கள் துக்கப்படுத்துவீர்களானால், உதறி தழுவீர்களானால் அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவங்களை பேசிக்கொண்டு இன்றைக்கி அநேகர் தங்களை பெற்ற தாய் தகப்பன்னு கவனிக்கிறதில்ல, தங்களோட மாமனார் மாமியாரும் என்ன செய்கிறதில்ல, கவனிக்கிறதில்லை. உங்களை பெற்ற பெற்றோர் எப்படியோ அப்படித்தான் உங்களோட மாமனாரும் மாமியாரும். அவங்களும் உங்களுக்கு யார் தான்? ஒரு பெற்றோர் போல தான், பெற்றோர் தான். நான் என் மாமியார் அம்மான்னு தான் கூடுவேன். அதே போல் என் மனைவியும் என்னுடைய அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு தான் கூடுவாப்பிள்ள. அப்படி தான் நினச்சோம், அப்படி தான் கடைசி வரைக்கும் செஞ்சாங்க, அப்படி தான் நாங்கள் செஞ்சோம். அதே தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னும் எங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? உதவியாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் பெற்றோருக்கு உதவியாக இருக்கிறீங்களா? உபத்திரவமாக இருக்கிறீங்களா? உங்கள் பெற்றோர் உங்களோட இருக்கிறாங்களா? உங்கள் பெற்றோர் உங்கள் பெற்றோர் உங்களோட வச்சு நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இல்லாவிட்ட தீர்மானம் எடுங்க, நான் ஒரு நாளையும் என் பெற்றோரை கைவிட மாட்டேன். இன்றைக்கி எத்தனை பெற்றோர் தனிமையாக இருக்காங்க தெரியுமா? தனி வீட்டில். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஐயா எல்லாம் அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க. இந்த சபையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஐயா இல்லை, அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, தனி வீட்டில் இருக்கிறாங்க. கவனிக்க பிள்ளைங்க இருந்தும் அவளை கவனிப்பதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளோ வேதனை தெரியுமா? ஒரு அனாதையை போல இன்றைக்கு அநேக முதியோர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாளும் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் அனாதையாக என்ன செய்யக்கூடாது. அவங்க அனாதை அல்ல, அனாதை ஆக்கப்பட்டவர்கள். அவர் அனாதை அல்ல. அதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அதோடைய பலன் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காலையில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், கர்த்தர் கொடுத்த பெற்றோரை கனம் பண்ணுங்கள், அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள், அவர்களுக்கு உதவியாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கடைசி அவர் குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும். ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பரனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களுக்கும் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறது. முக்கியமான வார்த்தை, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது? தேவனுடைய ஊழியர்கள். ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? உதவியாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஊழியங்களுக்கும்
ஊழியருக்கும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். விசுவாசிகளே, நீங்கள் ஊழியங்களுக்கும் ஊழியத்துக்கும் உதவியாக இருக்கிறீங்களா? உதவியாக இருக்கும்படி உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இங்கே வாசிக்கிறோம், ஸ்தேவானுடைய வீட்டார் அகாய நாட்டிலே முதற்பரனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஆகவே இவர்களை குறித்து அவர் சொல்லும்போது அப்படி என்ன சொல்கிறாரு? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்தவர்கள். இப்போ நீங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய ஊழியர்களுக்கு ஊழியத்திற்கு உங்களை உதவி செய்யும்படி உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஊழியம் செய்வதற்கு, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு, ஊழியங்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அநேக ஊழியங்கள் உண்டு, அநேக ஊழியர்கள் உண்டு. இந்த ஊழியர்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இன்றைக்கி அநேக ஊழியங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. அநேக ஊழியர்களுக்கு உதவி ஆட்கள் தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு உதவி தேவைப்படுகிறது. தேவையுள்ள தேவையுள்ள ஊழியர்கள் உண்டு. அதை அறிந்து என்ன செய்யணும்? அந்த ஊழியர்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு தருவார். கர்த்தர் நம்மை ரட்சித்து, நம்மை அபிஷேகித்து, நம்மை இந்த சபையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையாய் விசுவாசியாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறான்னு சொன்னால் எதற்காக தெரியுமா? இந்த ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்கும்படி. இந்த ஊழியருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும், மற்ற ஊழியர்களுக்கும் நாம் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதே நாம் ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்கும்படி தான். அல்லேலூயா. ஆகவே உங்களால் இயன்ற உதவியை ஊழியர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? முதலாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களுக்கும் சபைக்கும் ஊழியர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். அதுபோக மற்ற ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? உதவியாக இருக்கலாம். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த இருதயம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. சிலருக்கு அந்த மனம் இல்லை, சிலருக்கு பணம் இல்லை, சிலருக்கு மனம் இல்லை. மனம் இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லை, பணம் இருக்கிறவங்களுக்கு மனம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பணத்தையும் தருவார், மனத்தையும் தருவார். அதனால் என்ன செய்வீங்க? நீங்கள் ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் 5 காரியத்தை சொன்னேன். முதலாவது, யாருக்கு உதவியாக இருக்கணும்? உதவியற்றவர்களுக்கு உதவி. 2வது, புருஷன் மனைவிக்கும், மனைவி புருஷனுக்கும் உதவி. 3வது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவி. 4வது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு உதவி செய்யுங்கள். அப்புறம் ஊழியங்களுக்கும் உதவி செய்யணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இப்படி இருக்கிறத நம்மளங்கால் பண்ணிடுவோம். இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நான் உதவியாக இருக்கணும்ப்பா. இந்த 5 காரியத்தில் நான் உதவியாக இருக்கணும். ஆண்டவரே, நான் உபத்திரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீங்களோ, உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களோ, அதுபோல் நானும் ஆண்டவரே நான் உதவியற்றவர்களுக்கு உதவி செய்யணும். என் புருஷனுக்கு நான் உதவி செய்யணும், என் மனைவிக்கு நான் உதவி செய்யணும், என் பெற்றோருக்கு நான் உதவி செய்யணும், என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியர்களுக்கும் நான் உதவி செய்கிற ஒருவனாக நான் காணப்படணும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்க. என்னை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல நாம் மாறணும். இயேசு எப்படிப்பட்டவர்? உதவி செய்கிறவர். அதுபோல் ஆண்டவரே, நீர் எப்படி உதவி செய்கிறவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தீரோ, இப்பொழுதும் உதவி செய்கிறவராக இருக்கிறீரோ, அதுபோல் நானும் ஆண்டவரே உதவி செய்கிற ஒரு மகளாக ஆண்டவரே நான் காணப்பட அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்கள், என்னை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே.
எல்லாம் சொல்லுங்கள், வாயை தந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு உப்பு குடத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை போல நான் உதவி செய்கிற ஒரு மகனாக, உதவி செய்கிற ஒரு மகளாக நான் மாறணும். ஆண்டவரே, எல்லாருக்கும் நான் உதவி, யார் யாரெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லி எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க. ஆண்டவரே, பேசின வார்த்தையின்படி நான் உதவி செய்கிற ஒரு மகனாய், உதவி செய்கிற மகளாக நான் மாறணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போலாக்கு இயேசுவே, உம்மை போலாக்கு. உள்ளத்தை அன்பால் நீரைத்து என்னை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நீரைத்து என்னை உம்மை போலாக்கு. அந்த அன்பு இருந்தால் தான் உதவி செய்ய முடியும். அப்போ இயேசு நமக்கு உதவி செய்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அன்பு, அன்பு நிறைந்தவர், அன்புள்ள இருதயம் கொண்டவர், அன்பினால் நிறைந்தவர். அதுபோல் ஆண்டவரே, என்னை உம்முடைய அந்த அன்பினால் என்ன செய்யும்? என்னை நிறைத்து என்னை உம்மை போல அன்றை உதவி செய்கிற ஒரு மகனாய், உதவி செய்கிற மகளாய் என்னை மாற்றும் என்ற ஒப்பு கொடுத்தலோடு நான் பாடுவோமா? நம்முடைய இடது கரத்தை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்க. வலதுகிற கரத்துக்கு நேராக உயர்த்தி இந்த பல்லவி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை போலாக்கு இயேசுவே, உம்மை போலாக்கு. உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கு. உள்ளத்தை அன்பால் நீரைத்து என்னை உம்மை once more. Amen. உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கு. உள்ளத்தை உம்மால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கு. உள்ளத்தை அன்பால் நீரைத்து என்னை உம்மை போலாக்கு. ஹல்லேலூயா. சிஸ்டர் வயலட் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். Praise the Lord. ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 10 மாதங்களை உம்முடைய கிருபையினால் நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த 11ஆம் மாதத்தில் முதல் ஓய்வு நாளில் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னது போல, நீர் எப்படி எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீரோ அதே போல நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு நீர் பேசினீர். அதற்காக எமக்கு நன்றி. எங்களோடு பேசுகிற வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் விசுவாசிக்கிறவர்களாக ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு நீர் பேசினீர். அதற்காக எமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே குடும்பங்களுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உதவியற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னீரே. உதவி என்பது கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை அப்பா. எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன் இருக்கும் மட்டும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக நீர் எப்படி எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போனீரோ அந்த முன்மாதிரியை நாங்கள் கை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து அதனால் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தவும், எங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தவும், எங்களுடைய குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்த வைக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. குடும்பத்தில் கேட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் உதவி செய்கிறவர்களாக மாற்றுவீராக. கடினமான இருதயங்களை கொடுத்து ஆண்டவரே வசனங்களுக்கு கீழ்ப்படிய கூடாதபடி எதிர்த்து நிற்க வைக்கிற எல்லா தடையின் ஆவிகளை அழித்து என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரே. இன்றை கேட்ட ஒவ்வொரு சத்திய வசனத்திற்கு நடுங்கும்படியான ஆண்டவர் பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரை உணர்த்தப்பட்டவர்களாக அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் உணர்வு அடைந்து ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய வீடுகளில்
பிள்ளைகளிலும் குடும்பங்களிலும் உதவி செய்கிறவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்யும். எங்களோடு பேசின ஆண்டவர் தொடர்ந்து கிருபை கொடுத்து நடத்துவீராக. இன்றைக்கு எங்கள் அடுக்கத்தாவே சபைக்குள்ளாய் நீர் பேசின வார்த்தை இந்த சபைக்குள்ளாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்வதனால ஆண்டவரை ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளிட போவதற்காய் நன்றி. பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போவதற்காய் நன்றி. இன்னும் சபைக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க போவதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் இடைபடும் நீர் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இந்த மாதம் என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் நீர் உதவி செய்கிறவர் என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். என்னென்ன காரியங்களெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமோ நீரே உதவி செய்து ஆண்டவரை நீர் பாதுகாத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.